ஹர ஓம் ஹர 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 ஓம் ஹர 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 ஓம் ஹர ஓம். ஓம் ஹர 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 ஓம் ஹர 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 ஓம் ஹர 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 ஓம் ஹர ஓம். ஓம் சிவாய நமோ 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 ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமோ ஓம் நம சிவாய. ஆசையா திருவண்ணாமலைக்கு வந்தேன். நைட்லாம் கிரிவலம் போயிட்டு காலையில சாமியை பார்த்துட்டு நீட்டா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விளாக கொண்டு போலாங்க. நீங்க ஒரு பக்கம் பார்க்காம ரோதனை பண்ணீங்கன்னா கடவுள் ஒரு பக்கம் என்னை பாருங்க. இதுல வர்றப்ப கார்ல ஃபுல்லா சிவன் பாட்டு. இந்த விளாகவே தெரிஞ்சிடும் நான் சாமிக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்ட்டு. அதுக்கும் ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். மழை இன்னும் 1 மணி நேரத்துல நின்றுச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும். கிரிவலம் ஒரு மாதிரி ஜிலு ஜிலுன்னு நீட்டா நடந்து போறதுக்கெல்லாம். இப்போ 1 மணி நேரம் பார்க்கலாம். மழை நின்றுச்சுன்னா இன்னைக்கு கிரிவலம் போயிட்டு நாளைக்கு சாமியை பார்க்கணும். இல்ல மழை இப்படியே தான் கண்டினியூ ஆகினே இருக்குதுன்னா காலையில சாமியை பார்த்துட்டு ஒரு ஹெவியான ஒரு சண்டையை போட்டு அடுத்த டைம் வந்தா ரோடு கிளியர் பண்ணி விடுன்னு ஒரு வேண்டுகோளை விட்டுட்டு ஊருக்கு போகணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருபாகிருஷ் vlogs. இந்த வீடியோ தான் நீங்க என் சேனல்ல பார்க்க ஃபர்ஸ்ட் வீடியோ இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் இந்த மாதிரி நடுவில் ஏதாச்சும் கிராஸ் ஆகி அப்படியே அதுவும் வந்து யாருமே வியூஸும் போகாம இந்த மாதிரிலாம் ஆயிடுது. அது வந்து இருந்தாலும் நான் சொல்றேன், முன்னாடி போட்ட வீடியோஸும் நல்லா இருக்கும். இந்த விளாக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை வந்திருக்கிறோம். ஸோ இந்த டைம் வந்து ஏன் நம்ம திருவண்ணாமலை குறுக்க இந்த கௌசிக் வந்தா நம்ம ஏன்டா திருவண்ணாமலை வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்மீக பயணம் வந்து நம்ம இதுல வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க திருவண்ணாமலை வந்திருக்கோம். இன்னைக்கு டேட் வந்து 5, நேத்து வந்து பௌர்ணமி, இன்னைக்கும் வந்து பௌர்ணமி வந்து முடிய போகுது. ஸோ அதனாலதான் கத்தன்னு கூட்டமா இருக்குது. ஏன்டா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து அரசல் நெரிசல்ல வந்து எடுத்துட்டு இருக்கிறேன்னு கேட்பீங்க. ஆல்ரெடி ஒரு 2.5 நிமிஷம் வீடியோ எடுத்தோம், அது எல்லாமே சவுண்டே இல்லாம எடுத்துட்டோம். அது கேவலமா போச்சு. ஸோ இங்க கிரிவலம் இங்க வந்து அங்க ஆரம்பிச்சது வந்து நாங்க 3 மணிக்கு கிளம்பணும். ஸோ இங்க வந்து சேர்ந்தது வந்து 7 மணிக்கு வந்தோம். வந்த உடனே மழை ஜாஸ்தி ஆயிருந்துச்சு. கிரிவலம் போனோம்னு ஆசைப்பட்டது, மழை வந்துருச்சுன்னு ரொம்ப வெச்சில இருந்தேன். ஆனா கடைசியில வந்து மழை குறைஞ்சிருந்துச்சு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் தூரல் இருக்குது. இருந்தாலும் நாங்க இப்ப வந்து கிரிவலம் போறோம். காலையில வந்து சாமியை பார்த்துட்டு திருப்பி பொடிநடையா வீட்டுக்கு கிளம்பி போலான்னு. பக்கத்துல செஞ்சி வேற இருக்குது. அந்த செஞ்சி கோட்டையை வந்து பக்கத்துல தான் ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் தான். அங்கேயும் போலான்னு ஒரு பிளான் இருக்குது. நீங்க என்னங்கிறத பார்த்தலாம் முதல்ல. ஸோ கிரிவலம் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லா கிரிவலத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்ப எங்க ஆள் இப்படி இருக்குது. ஃபுல் கிரிவலம் வந்து 14 கிலோமீட்டர் ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு சாமி நாளைக்கு பார்த்துட்டு போய் தொலைங்கடா, போக கவர் பண்ற இருங்க. ஸோ நம்ம கிரிவலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே தான். நாங்கள் இருக்கிற இடம் வந்து இப்போ இங்கே தான். இந்த பெரிய 14 கிலோமீட்டருக்குள்ள இது ஃபுல்லாமே சுற்றிட்டு வந்து இங்கே ட்ராப் ஆகணும். சாமிக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் இருக்கும். அந்த தீபத்தை தொட்டு கும்பிட்டு நம்ம கிரிவலத்தை வந்து முடிச்சுக்குவோம். ஸோ நம்ம வந்து இன்னும் ஃபஸ்ட்டு லிங்கம் நம்ம பார்க்க போகிறது எதுனா யமலிங்கம் ஃபஸ்ட்டு. அக்னிலிங்கம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு எங்கே? ஃபஸ்ட்டு அக்னிலிங்கம், அடுத்தது எங்கே இருக்குது? 2வது அது 3rd. ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம், இங்க வர ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம், 2nd அக்னிலிங்கம், 3rd வந்து யமலிங்கம், அப்புறமேட்டு 4th வந்து செங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், காஞ்சி குபேரலிங்கம், ஈசானியலிங்கம், மத்திய பேருந்து நிலையம், திண்டிவனம். அப்புறம் நீங்கள் உள்ள இடம், யூ ஆர் ஹியர். நீங்க பாக்குற கோயில் வந்து ஆலியம்மன் திருக்கோயில். இங்க வந்து எல்லாமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து எலுமிச்சை பழத்தை வச்சு எல்லாருக்குமே குத்தி போடுவாங்க.
இங்க வந்து இது ரொம்ப விசேஷம் போல. இங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை இடத்துல வந்து போடலாம். நேற்று பௌர்ணமில இருந்து இன்னும் பௌர்ணமி முடியல. நேற்று ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் பௌர்ணமி முடியலன்றதால இன்னும் எவ்வளவு சுத்தி போட்டுருக்காங்கன்னு பாருங்க இந்த இன்சிடென்ட். ஓம் சிவாய நம. இப்ப நம்ம போறோம்ல, ஒரு ஒரு ராசிக்குமே ஒரு ஒரு லிங்கமா. எனக்கு மகரமுக்கு வந்து வருணலிங்கம், இப்ப விருச்சகத்துக்கு தான் வந்து யமலிங்கம். நீ என்ன? நான் மேசராசி. எனக்கு என்ன லிங்கம்? நம்ம போய் பார்க்கலாம். ப்ரோ அந்த இடம் மட்டும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ பார்க்கும்போது. சிக்கனாயிடுச்சு. இவனுக்கு ஏதாச்சும் ஆக வைங்களேன். அவர் உள்ளே வர மாட்டாப்லே. அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ரோ வாங்க ப்ரோ போயிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் உள்ள போலாம். போயிட்டு பத்திரமா. யமலிங்கனால வரலையா உண்ட? யமலிங்கம் ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுதுன்னு. உனக்கு என்னடா ராசி? என்ன ராசி? மேஷமா? யோ நம்ம ஒரே டீம் இருக்கோம்ல. இதோட ஏன்டா ஒரு 50 டீம் கட்டறான்டா நீ. அங்க பாருங்க. டான்ஸ் ஆட போறேன். சோறு நம்ம சாப்பிடவே இல்லை ஒன்னும். பட்டை ப்ராப்பரா இருக்கு. அப்போ அடுத்த வாட்டி திருவண்ணாமலையில் ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே தான் இருக்கிறதுலே அதிகமாக கூட்டம் சேர்ந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு 10 ரூபா. இது வந்து நம்ம சார்பில் வந்து திருவண்ணாமலையில் நடக்குது. ப்ரோ இனிமேட்டு இதை பார்க்கணுன்னா நமக்கு வந்து 50 ருபீஸ், கிட்ட பார்க்கணுன்னா 50 ருபீஸ், அங்கேருந்து பார்க்கணுன்னா 10 ருபீஸ். ஏதோ ஒரு பெரிய ஸ்குவாடு கூட போற மாதிரி இருக்குது. முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ராணுவ படை. ஆனா இன்னைக்கு பௌர்ணமி முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. 11 மணிக்கு மேல ஆகுது. அப்ப நேற்று பௌர்ணமிக்குலாம் எவ்வளவு கூட்டம் போடுவாங்க. செம்ம கூட்டம். இப்பவே செம்ம கூட்டம் ப்ரோ. நேற்றுலாம் போகலாம். ராணுவ படை. இங்க வந்து ஒரு குரூப் வந்து பார்த்தாங்க. இப்போ ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவரே சொல்றாரு, இவர் தெரியாதா கிருபாகர் யூடியூப்ல ட்ரெண்டிங்ன்றாரு. எனக்கு தான் தெரியும். 500 வியூஸ் கூட போக மாட்டேங்க. அது எந்த வீடியோ தான் சொல்லுங்கப்பா. அதே வீடியோ திருப்பி கூட போடுறேன், ட்ரெண்ட் ஆகட்டும். ட்ரெண்டிங் எல்லாம் எங்க வாழ்க்கையில முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. நாங்களே தேவைன்னு ஏதோ லைஃப் ஹிஸ்டரிக்காக ஒரு டைரியா இருக்குது இந்த யூடியூப் சேனலு. நாங்க பின்னாடி வந்து என் புள்ளையோ இல்ல வேற யாராச்சும் எனக்கு தெரிஞ்சவங்களோ பாக்குறாங்கன்றப்ப இதெல்லாம் பார்த்தா ஒரு டைரி, என் லைஃப் இதெல்லாம் பண்ணுன்றதுக்காக, அதுக்காக சேகரிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க என் பிள்ளைக்கு காட்டுவேன், பாடுறா டேடி கிரிவலம் எல்லாம் போயிருக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்காக நான் வந்து யூடியூப் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இதுல எந்த மூலையில நான் ட்ரெண்டிங் ஆனேன்னு தெரியல. ட்ரெண்டிங் ஆனா கூட பரவாயில்ல. ஒன்பது 40 கிட்ட நாங்க வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இன்னும் பாதி டிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் பக்கமா நாங்க நடக்க வேண்டிய தூரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி பக்கமா நாங்க வந்து கிரிவலம் முடிக்கும்.
இப்போ 4:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த கோயிலே திறந்துருவாங்க. 5:30 மணிக்கு தான் டோக்கன் கொடுத்துட்டு ஆரம்பிக்குவாங்க அவங்களோட என்ட்ரி டிக்கெட்டு. அதனால நாங்கள் வந்து கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு நேராக வந்து சாமி தரிசனமே பார்த்துருவோம். நினைக்கிறோம் பார்த்துட்டு தான் ரூமுக்கு போயிட்டு காலை கையெல்லாம் நீட்டி போட்டு ஒரு 8 மணி நேரம் ஒரு நல்ல தூக்கம் வேணும் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து பாதி வழியில எங்களோட கருத்து. கால் நடந்து வந்ததுனால பரவாயில்ல, எல்லாம் சிவனுக்காக நடக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஆசைப்பட்டு கேட்டு வந்த ஒரு ட்ரிப் இது, ஆன்மீக ட்ரிப். ஸோ இது பாதி வெளியில வந்து எங்களுக்கு இருக்கிற இந்த கால் வலியோட நிலைமை இன்னொரு பாதி தூரம் இருக்குது. முடிச்சுட்டு எந்த கட்டத்தில் இருக்கிறோம்னு காட்டு. காய்ஸ், எங்களுக்கு இப்போ பெரிய டவுட்டு காய்ஸ். விநாயகர் வந்து கட்ட பிரம்மச்சாரி, முருகனுக்கு தான் வந்து வள்ளி தேவானன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒய்ஃபு, சரியா? ஆனால் விநாயகருக்கு சித்தி புத்தின்னு வந்து, அப்போ அந்த சித்தி புத்திங்கிற கேரக்டர் யார்? அந்த மாதிரி கேரக்டர் ஒருத்தவங்க இருந்தால் விநாயகர் எப்படி கட்ட பிரம்மச்சாரி ஆவார்? இந்த டவுட் வந்து உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து யாரும் சொல்லலை. நான் யார்கிட்டையும் கேட்கல. கேட்டிருந்தால் ஒரு வேளை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் விநாயகர் வந்து கட்ட பிரம்மச்சாரியா இல்லை மேரிடா? அவர் மேரிடா சிங்கிளா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். தொப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகல. தொப்பை இருக்குதுன்னு கல்யாணம் ஆகலையா? வேறு மாதிரி யோசிக்கிறாங்க கைஸ். நாங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதில் விநாயகருக்கு 2 ஒய்ஃப்ஸ் இல்லை 3 ஒய்ஃப் இருக்காங்க. சித்தி, புத்தி, ரித்தியம். சில புராணத்துப்படி 3. இந்த புராணமே இப்படி சொல்லிச்சுன்னா ஒரு சில புராணம் ஏன் திடீர்னு அவரை வந்து பேச்சுலர்ன்றீங்க? அந்த ஒரு புராணத்தில் இப்போ பார்த்தா அத்துமீறி 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன கேட்டகரியில் இருக்காது? குழந்தை வேற இருக்குதான் இத்தனைக்கும் விநாயகருக்கு. ஐயோ காய்ஸ், இந்து சமயம் அப்படிலாம் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம விளாக் தகுதி இல்லை. நான் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் உங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறேன். கிறிஸ்டருக்கு 16,108 மனைவிகளாம். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவன் கிருஷ்ணரை ப்ரோ, அந்த ஆள் பெரிய கிரைம் ப்ரோ. இதில் சிவனை வேற, சிவனையே நம்மளால சரியான கோவிந்தம் ப்ரோ. ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்ன்னு பேசுவோம். அப்படியே ஆள் தர சரியான வேலை காட்டும். ஸோ காய்ஸ், நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே வாயு லிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம காளி சாமியை பார்க்கணும், சிரிக்கூடாது. இது ஒரு அதிசயமா? ஆனால் இந்த அதிசயத்தை நம்ம உலகத்தில் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா நம்ம நாட்டில் இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து கும்பிடணும், தனியாக இருக்குதா ஏதாச்சும் பண்ணணும் ஸ்பெஷலாக. நம்ம ஆளுங்க ரோட்டில் வந்து பிச்சை கொடுத்துருந்தாங்க உனக்காக. அசிங்கமாக கேட்குறேன். அரியா புள்ள நல்லா நடக்கலாம் பிள்ளைங்கிறாங்க. எங்கே நடக்கிறோம்? கால் இப்படி நல்லா உதறி நடப்பேன். அப்போ தான் ரத்த ஓட்டம் ஃபுல்லாக காட்சி பாட்சியா. நானும் இந்த வழியே தெரியாத மாதிரி நடந்துடணும் எப்படியாச்சும் பார்க்குறேன். ஆனால் மூஞ்சிலே காட்டி கொடுத்துருக்கு, அவ்வளோ வலி. வலிதான் அடுத்து உங்க இந்த கிரிவலம் போகிற பக்தர்களுக்கு வந்து கால் வலிச்சா வந்து தைலம் தடவறதுக்கு வந்து அது ஃப்ரீயாக தராங்க. வாங்கிட்டு 2 காலும் ஸ்டேஜ் அப்புறம் தடவை
ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் நல்லா வயிற்று கட்டியே பேசிட்டேன். 0.5ல போட்டாதான் நம்ம இப்படி வச்சு விளாக் எடுக்கிறப்ப தெரியும். நல்லா புதுசா விளாக் யாராச்சும் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்காகவும் சொல்றேன், கத்துக்கோங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. போட்டு மூக்கு மட்டும் தான் காமிச்சோம். மூக்கு கூட இல்லை, வயிறு அதெல்லாம் தான் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க நாங்க வந்து இப்ப 2 மணி, மழை வேற லைட்டா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் 4 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. 2 லிங்கம் பாக்கி இருக்குது. 4 கிலோமீட்டர் 2 லிங்கம் பாக்கி இருக்குது. முடிச்சுட்டு போறதுக்கு எப்படியுமே 4 மணி ஆயிரும். இன்னமும் இந்த 2 மணி கூட்டத்துலயும் நிறைய பேர் இங்க நடந்துட்டு தான் இருக்கிறாங்க. கால்லாம் வந்து எனக்கு கொக்கி போட்ட மாதிரி தெரியும். 3 இடத்துல இப்படி வலிக்குது. பட்டை விரல், துண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு பாதம் ஒன்று. இது 3த்துலயும் அக்கும்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஆட்டக்குது. ரொம்ப வலிக்குது. ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டருக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இறங்க ஆரம்பிச்சிருது. அது வரையும் லைட்டாக மேடு, அதுக்கப்புறம் ஸ்லோப்பு போயிட்டு இருக்கும். ஆமா, ஸ்லோப்ல போயிட்டு. நீ நின்று பாரு, கொஞ்சம் grip கிடைக்காது. ரொம்ப நேரமா நடந்து வரல. இங்க ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து, ஃபுல்லா தெலுங்கானா எல்லாம் பக்கமே இருக்கிறதுனால இங்க இவங்க எல்லாம் ஜாஸ்தியா வருவாங்க. அந்த லைட்டா இங்க வந்து லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கும் அவங்களுக்கு. இப்ப நாங்க லிங்கம் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு, கிரிவலம் முடிச்சாச்சு. ஸோ இங்க இருந்து நாங்க வந்து இங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இதோட கிரிவல பயணம் இந்த ஆத்த சவுண்ட்ல காதிக்குது, அது ரூம் போயிருந்தாரு சொல்றாரு. ரொம்ப நேரமா பேசுறான். இதுதான் கிடைக்கிறேன்னு இதுவும் கேட்காது. நாங்க இப்ப பேசுறது கூட அப்படிதான் கேட்கும். ரூம் பேசுறது அப்புறம் பேசுறேன். வெய் போன வெய்யுங்கிறல்ல. இதுதான் என் காலோட நிலைமை. எப்படி வீங்கி போயிருக்குன்னு பாருங்க. நரம்பெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, எந்த நரம்பும் தெரியல. இப்ப ஃபுல் வீக்கம். ரூம் மட்டும் கைஸ். எங்களோட கிரிவலம் இனிதே நிறைவடைந்தது. ரூம் போயிட்டோம், போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் ப்ரோ. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து 6th மார்னிங். இன்னைக்கு காலையில் எழுந்து, காலையில் இல்லை 2:55 ஆயிடுச்சு. மத்தியானம் தான் எழுந்திரிச்சு இப்போ வந்து சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எனக்கு நேற்று கிரிவலத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? கிரிவலத்தோட எஃபெக்ட் பையன் லொடுக்கு பாண்டி மாதிரி நடக்குன்னு நடந்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போதான் வந்து சாமியை பார்க்க போகிறோம். இன்னும் சாப்பிட கூட இல்லை யாருமே. சாமியை பார்த்துட்டு இங்கே பாருங்க, இங்கேருந்து கோயிலுக்குள்ளாரே வீட்டு எடுக்கிறீங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க கோயிலுக்குள்ளாரே வீட்டு எடுக்கிறானுங்க.
இங்கெல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தக்கூடாது, போட்டோ திருப்பி கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க வெளியில. Guys, புளியோதரை சக்கரை தெரியுதா? நல்லா இருக்காடா. அவ்வளோதான், எங்களோட ட்ரிப் முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமாக சாமியை பார்த்துட்டோம், பயங்கரமாக பார்த்துட்டோம். நின்று கொஞ்ச நேரமாக ரசித்து பார்த்துட்டு வந்துருக்கணும். சிவனையும் பார்த்தாச்சு, அவங்களோட ஒய்ஃபையும் பார்த்தாச்சு தனித்தனியாக போய். சரி, அடுத்த விளாகில் எங்கே போவோம் எங்களுக்கே தெரியாது, ஆனால் போகிற இடத்துல விளாக் போடுறேன். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.